ஹலோ விவஸ், நம்ம முதல்ல ஒரு V20 டிஸ்பிளே போட்டிருந்தோம் சரிங்களா. அது நம்ம பேசலை, அது அப்படியே வீடியோ போட்டோம். இப்போ அதே மொபைல் வந்துருக்குது நம்மக்கிட்ட டிஸ்பிளே மாற்றுறதுக்கு, அதெல்லாம் பேசி போடலான்ட்டு சரிங்களா. Y20 சொல்கிறதுக்கு V20 சொல்லிட்டேன் சரிங்களா. சாரி, கரெக்டாக நம்ம Y20 டிஸ்பிளே மாற்றுறோம், மாற்றியாயிடுச்சு சரிங்களா. வீடியோ பாருங்கள் சரிங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா விவோ மொபைல் டிஸ்பிளே V20 டிஸ்பிளே போயிடுச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம் இந்த வீடியோ. திருப்பி இந்த வீடியோ போடணுன்னா நம்ம பேசி போடலான்ட்டு ஒரு வீடியோ போடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணோம், சிம் ட்ரை மட்டும் ஓப்பன் பண்ணிடணும். சிம் ட்ரை ஓப்பன் பண்ணிடணும், போட்டு இந்த பின்னாடி பேக் டோர் வரும், பேக் டோர் பொறுமையாக கைடணும். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டின்னு இருக்கும் அதில், அது பொறுமையாக கொஞ்சம் ஐபி அடிச்சு விட்டிங்கன்னா பேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். பொறுமையாக கைட்டணும், ஃபுல்லாக பேஸ்ட்டு தான், அவ்வளோதான். ஓப்பன் ஆகிடுச்சு இல்லைங்களா. அப்புறம் ஸ்டைலாக ஸ்க்ரூ டோர் போடணும், போட்டு ஸ்க்ரூலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்க்ரூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணிடணும். ஷீல்டு மாதிரி இருக்கும், அந்த ஷீல்டு எடுத்துடணும். ஸ்டிப்பு கண்டுட்டு ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடணும். எவ்வளோ ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ளஸ். அதுக்கப்புறம் நகர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அப்படி சைடு கை விட்டு இப்படி டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் ஆகுதுங்களா? நகர்ந்தால் தான் வேலையாகும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சின்ன ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பான், சின்னதாக இருக்கும், ஓப்பன் பண்ணிடணும். இப்போ மேலே ஷீல்டு மாதிரி இருக்கும், ஓப்பன் பண்ணிடணும். பேட்ரி கனெக்ட் இருக்கும், அதை எடுத்து விட்டுடணும். பேட்ரிக்கு ஸ்டிப்பு இருக்கும், இப்படி இருக்கும், அதுதான் அப்படி வச்சு எடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வா 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 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்போம். எது கொடுக்குறான்னா அந்த பேட்ரி கொஞ்சம் ஒட்டிக்கணும், அதனால ஷேக் பண்ணால் கூட ஷேக் ஆகாது. அது நம்ம என்ன பண்ணோம், நம்ம பிரிச்சுட்டு எடுத்து வச்சிடணும். ஏன்னா நம்ம டிஸ்பிளே மாட்டும் போது அதில் போட்டு ஒட்டிடணும். இப்போ தான் பேட்ரி கொஞ்சம் பக்காவாக ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே கனெக்டர் ஸ்டிப் இருக்குதுல்ல, அதை பிரித்து இப்படி எடுத்துடணும். எடுத்தாச்சுங்களா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டிப்பு மாதிரி ஒட்டியிருப்பான், வெறும் கிஞ்சி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கத்தி எடுத்துகிட்டு இந்த மேலே அப்படியே லைட்டாக குத்தி அழலாம். வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அழகாக வந்துச்சு பாருங்களேன். செம்மையால வேறு லெவலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே கைட் ஆகிடுச்சு. இப்போ புது டிஸ்பிளே போட போகிறோம். டிஸ்பிளே வாங்கிட்டு வந்தாச்சுங்க, புது டிஸ்பிளே.
போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல செக் பண்ணி தான் பார்க்கணும் டச்லாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. திடீர்னு போட்டு பேஸ்லாம் போட்டு ஒட்டிடக்கூடாது. அப்புறமா வேலை செய்யலைன்னா டச் என்ன பண்ணிங்க வீணாக போனவங்க மாற்றவே மாட்டாங்க. என்ன பண்ணோம், ஆன் பண்ணோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆன் ஆயிடுச்சு. அந்த விவோ செம்மையாக குத்துக்கிறாங்க பாருங்கள். தம்பி ஏன்பா ஆனாச்சு. இப்போது என்ன பண்ணோன்னா மேலே வந்து இழுத்துக்கு பார்த்து பிரேக்கர்ஸ் கம்மி பண்ணி எல்லாமே பார்க்குறோம். பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா. இப்போது காலிங்கில் போகணும். காலிங் போய்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டாச்சா. எல்லாம் பக்கா வருதா பார்த்துக்கணும். பார்த்துட்டு எஸ்எம்எஸில் பக்காவாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா லெட்டரும் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சில மொபைல்கள் என்ன ஆகுது, டிஸ்பிளே ஃபிட் பண்ணும்போது நம்ம எஸ்எம்எஸ் டைப் பண்ணும்போது என்ன ஆகுது, லெட்ரு வேலை செய்ய மாட்டேது இந்த பக்கம் அப்படின்னுவாங்க. பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆஃப் பண்ணிட்டு டிஸ்பிளே கைட்டிட்டு ஃப்ரேம்லலாம் கொஞ்சம் அதை நான் அப்புறமா சொல்கிறேன். அதான் பேட்டரி ஸ்டிப்பு கைட்டிடுங்க. பேட்ரி இதை எடுத்துடுங்க. எடுத்துட்டு டிஸ்பிளே கனெக்டரு ஸ்டிப்பு இருக்கும், அதை கைட்டிடுங்க. கைட்டு ஓரமாக வச்சிடணும் டிஸ்பிளே. அப்படி வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஸ்க்ரூடர் கூட ஸ்க்ரூடர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா புஷர் எடுத்துக்கலாம். சைட்லலாம் கொஞ்சம் பிசர் இருக்கும் பார்த்தீங்களா, பாருங்கள் பார்த்தீங்களா, ஒரு பெரிய பிசர் பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணோம். சைட்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். அப்போ தான் கரெக்டாக டிஸ்பிளே உட்காரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா டஸ்ட்டு. ப்ரெஷ் எடுத்து சும்மா லைட்டாக அப்படி க்ளீன் பண்ணிடணும். அதுதானா. இப்போ என்ன பண்ணணும், பேஸ்ட் எடுக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும், 4 பக்கம் கரெக்டாக குத்திடணும். அதுதான் போட்டாச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், டிஸ்பிளே எடுத்து அப்படி வச்சு கீழே பக்கமாக இப்படி பொறுமையாக தான் ஆயிட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐத்து பிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் டிஸ்பிளே லைன் வந்துடும். பொறுமையாக பண்ணணும். எந்த விஷயத்துலையும் பொறுமையாக பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும்.
அதான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம் ஸ்டிக்கர் எடுத்ததுக்கு, அதே ஸ்டிக்கர் திருப்பி ஃபிட் பண்ணிடணும். பேட்டரி போட்டு விட்டுணும். அப்புறம் அந்த ஸ்டீலு அப்படி கைட் நம்ம அப்படி ஃபிட் பண்ணிடணும். பொறுமையாக பண்ணால் கூட அவசரம், எந்த விஷயத்தில் அவசரப்படக்கூடாது. ஸ்டிக்கர் அப்படி தான். இந்த கிளிப்பை அப்படியே ஃபிட் பண்ணிடணும். ஸ்க்ரூ போட்டுடணும். எல்லாம் தெரியும். டக்கு 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 டக்குன்னு போட்டுவிட்டோம். டக்கு 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 டக்குன்னு போட்டுவிட்டோம். இன்னும் ஒரு ஸ்க்ரூ தராங்கன்னு தெரில. 2-3 ஸ்க்ரூ கொடுத்தா எப்படி இருக்கும். நம்ம தம்பி சொல்லியிருப்பார் வீடியோவில், டிஸ்பிளே மாற்றினா டெம்பர் ஃப்ரீன்ட்டு. டெம்பர் கூட போட்டு ஒட்டி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாரு, காட்டிட்டாரு நம்ம வீடியோ. அதுக்கோசம் அவங்களுக்கு ஒரு டெம்பர், அதுவும் வீடியோவில் போடுவோம் சார் ஃப்ரெண்ட்ஸ், போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். டெம்பர் ஒட்டிட்டு தான் போடுவேன். சின்ன ஸ்க்ரூ அப்புறம் பேக் டோர் என்ன பண்ணோம், லைட்டாக பேஸ்ட்டு போட்டு ஒட்டிடணும். ஒட்டிட்ட பிறகு ரப்பர் பேண்ட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பேஸ்ட்டு நல்லா பிடிக்கும். ரப்பர் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ரப்பர் போயிடுச்சு. ரப்பரு வர சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். போட்டுடலாம். அப்புறமா இந்த ரப்பர் போடுறது எதுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஸ்ட்டு போட்டோம்ல அதெல்லாம் கொஞ்சம் காயணும். அதனால் ரப்பர் போட்டால் 4 பக்கம் நல்லா க்ளீனாக இருக்கும். அதனால தான் ஒரு 1 hour கழிச்சு எடுத்துருவோம். எடுத்த பிறகு டம்ளர் கிளாஸ் ஒட்டி கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சு விட்டுது. என்னடா தம்பி, ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணி டெம்பர் ஓட்ட போகிறோம். முதல்ல ரப்பர் பேண்டு கைட்டணும் ஃப்ரெண்ட்ஸ்.
கட்டிட்டோம். அப்போ மேலே ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும், பொறுமையாக கட்டிடணும். துடிக்கலாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீனாக இருக்குது. டஸ்ட் இருந்ததுன்னா துவச்சிடலாம், க்ளீனாக இருக்குது. டெம்பர் ஒட்டிட்டோம். இதில் பபுள்ஸ் மாதிரி வந்துருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு என்ன பண்ணணுன்னா லைட்டாக தூக்கணும் டிஸ்பிளே டெம்பர். அதுதான் ஓட்டிட்டோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த மொபைல் கஸ்டமர் வந்து நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே மாற்றும் போது டெம்பர் ஃப்ரீயாக ஒட்டி கொடுத்துட்டோம். சரிங்களா? உங்களுக்கு அது மாதிரி ஒட்டணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே கீழே போட்டு எடுத்துன்னு வந்துடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே பாய்.